ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு ரகசியமான காட்டுல ஒரு பயங்கரமான பேய் ஒண்ணு இருந்தது. அதுகிட்ட நிறைய பவர்ஸ் இருந்தது. அதோட பவர்ஸால அது எது வேணாலும் சாதிக்கும். அந்த காட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஊர்ல இருக்க அந்த மக்கள் அந்த பேய பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பேய் தினமும் ராத்திரி ஊருக்குள்ள உலாத்த வரும். அது மட்டும் இல்லாம பயங்கரமான குரல்ல பாட்டு வேற பாடும். அத கேட்டு ஜனங்க பயப்படுவாங்க. அப்ப ஊரு ஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்குள்ள ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வராங்க. சாமியாரே, சாமியாரே, இனிமே இந்த கிராமத்தாட்களோட வாழ்க்கை இனி உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு அந்த பயங்கரமான பேய்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திருங்க. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த பேயை நான் என் வசியத்துல கொண்டு வந்து நான் அதை ஒரு பாட்டில கைது பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த பாட்டில கடல்ல போய் அதை தூக்கி வீசிருங்க. அந்த மந்திரவாதி பேய தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. அந்த பேய் நல்லா ஜாலியா பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருக்கோம். அந்த மந்திரவாதி வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பேய் பாட்டு பாடுறத நிறுத்திடுது. யாராவது என்னோட காட்டுக்குள்ள எவ்வளவு தைரியமா வந்தது? அவன் முன்னாடி அவ்வளவு தைரியமா நின்னு அந்த மந்திரவாதிய பார்த்து பேய், டேய் மந்திரவாதி, உனக்கு எவ்வளவு தைரியம்டா வந்து ஏன் முன்னாடி நிக்கிறதுக்கு? ஏய் பேயே, உன்னை வசியம் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா நீ இப்ப பயப்படுவ என்னோட பவரை பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்குது. அவன் எறும்பாக மாறிடுறான். என்ன யாரும் தோக்கடிக்க முடியாது, முடியாது. என்ன மாதிரி யாருமே இல்ல. எல்லாரோட சக்திசாலியான பேய் நானு. ஒரு நாள் ஒரு விவசாயியோட ஆடு யாருக்குமே தெரியாம காட்டுக்குள்ள போயிடுது. அப்ப அந்த காட்டுக்குள்ள பேய் எப்பவும் போலவே பாட்டு பாடிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த ஆடு அந்த காட்டுக்குள்ள வந்தது அந்த பேய்க்கு தெரியுது. என்ன தைரியம் இந்த ஆடுக்கு? ஏன் காட்டுக்குள்ளவே வந்திருக்கு? இத நான் கண்டிப்பா விட மாட்டேன். அது அந்த ஆட்டை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல அந்த ஆட்டை பார்த்த உடனே பேய்க்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆடுனா அந்த பேய்க்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இந்த ஆடு அடடடடா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இது கண்ணு கூட ரொம்ப அழகா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தனியா இருக்கேன்ல, இது என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அந்த ஆட்டை அது கூட கூட்டிட்டு போய் வச்சுக்குது. அதுக்கப்புறமா அது காட்டுக்கும் போல பாட்டும் பாடல. அதனால ஜனங்க எல்லாம் நினைக்கிறாங்க பேய் எங்கேயோ போயிடுச்சு, இதுக்கு மேல பேய்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த பேய் அதுக்கப்புறம் ஆடு 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் பேய் தூங்கிட்டு இருந்த நேரத்துல ஆடு அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துடுது. அது காட்டுக்குள்ள போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பேய் எந்திரிச்சு பாக்குது. என்னோட ஆடு எங்க போயிடுச்சு? நான் இப்ப அத வெளிய போய் தேடிதான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லி அந்த பேய் ஆடை தேட போகுது. அந்த ஆடு எங்கேயோ இருக்காது. நான் அந்த ஆடை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். ஒருவேளை அது என்ன விட்டுட்டு போயிடுச்சா என்ன? அது எதுக்காக இப்படி பண்ணுச்சு? நான் போய் அத காட்டுல கூட தேடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுல கூட அந்த ஆட்டுக்காக தேட ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அந்த ஆட்டோட குரல் கேக்குது. அதுக்கப்புறம் ஆட்டு குரல் கேட்ட அந்த பக்கமே நடந்து போய் பேய் பாக்குது. அங்க ஆடு சந்தோஷமா ஆடிட்டு இருக்கு. நீ இங்க ஆடிட்டு இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நான் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். ஆனா கூட நீ என்ன விட்டுட்டு வந்துட்ட இல்ல. இதுக்கு மேல நான் உன்னை என் கூடவே சேர்க்க மாட்டேன். உன்னை நான் சபிக்க போறேன். இதோட வெள்ளை முடி எல்லாம் கருப்பா மாறட்டும். இதோட அழகான கண்கள் கருப்பா முட்டைக்கண்ணா மாறட்டும். இது பார்த்த உடனே எல்லாரும் பயப்படணும். இதுவும் என்ன மாதிரியே தனியா இருந்தாகணும் அப்படின்னு அந்த பேய சபிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அந்த பேய் அதோட வீட்டுக்கு போன பிறகு அந்த வீட்டுல இருந்து அந்த பேய் கூட வெளியவே வராது. அதுக்கப்புறம் ஆடு அங்க இருந்து மெதுவா நடந்து ஊருக்குள்ள போகுது. ஊருக்குள்ள ஜனங்க இந்த பயங்கரமான ஆடை பார்த்த உடனே அவங்க அந்த ஆடை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆடை யாருமே ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதை பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஊரு ஜனங்க இந்த ஆடை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவன் அந்த பேயை தான் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த பேயி நம்ம யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த பேயி, இப்ப அதோட அந்த பயங்கரமான ஆடு இனிமே இந்த காட்டுலயே தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு அழகான ஒரு பொண்ணு சிட்டில இருந்து அந்த கிராமத்துக்கு வருது. சுமன் ரொம்பவே நல்ல பொண்ணு. ஊருக்குள்ளவே அவ ஒரு டென்ட் போட்டு அந்த டென்ட்டுக்குள்ளவே வாழ ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் சுமன் அந்த டென்ட் வெளியே வந்து நல்லா காத்த என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்க அந்த காட்டை அவ பாக்குறா. அப்ப அவளுக்கு அங்க ஏதோ லைட் ஒண்ணு தெரியுது. அட என்ன இது, ஏதோ லைட் தெரியுது, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே
சரி சரி, நாளைக்கு ஊர் ஜனங்க கிட்ட கேக்கலாம். இப்ப போய் தூங்கலாம். சுமன் மறுநாள் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஊர் ஜனங்க கிட்ட கேட்க கிளம்பிடுறா. நமஸ்தே அங்கிள், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்தேன். அங்கிள், இங்க வீட்டு பக்கத்துல ஒரு காடை பார்த்தேன். அங்க என்ன இருக்கு, நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. இங்க பாருமா, அந்த காட்டுக்கு நீ போகவே கூடாது. அங்க ரொம்பவே பயங்கரமான சபிக்கப்பட்ட ஒரு ஆடு இருக்கு. இங்க இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, அந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான பேய் இருந்ததாம். அத பார்த்து கிராமத்தாட்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த பேய் அந்த காட்டையே அது விட்டுட்டு போயிடுச்சாம். அது போனதுக்கு அப்புறமா ஒரு சபிக்கப்பட்ட ஆடை அது அங்க அனுப்பி வச்சிருக்கு. ஒவ்வொரு ராத்திரியும் சபிக்கப்பட்ட அந்த பயங்கரமான ஆடு வரும். நீ அங்க போக வேண்டாம், இல்லனா அது கண்டிப்பா உன்னை சாப்பிட்டுரும். ஊர் ஜனங்க சொன்னது கேட்ட உடனே சுமனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த பேய், இந்த சபிக்கப்படுறது, இத பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அவளுக்கு அத பத்தி ஒரு நம்பிக்கையே இருக்காது. சுமன் அன்னைக்கெல்லாம் இத பத்தியே உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த ஊருக்காரங்க சொன்னது கேட்டா எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஒரு நாள் நம்ம கூட இந்த காட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கணும். அந்த காட்டுல என்னதான் இருக்கும்? மறுநாள் ராத்திரி சுமன் கையில ஒரு டார்ச்சை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. இங்க என்னதான் இருக்குன்னு நான் கண்டிப்பா போய் பார்த்தாகணும் அப்படின்னு நினைச்ச சுமன் தைரியமா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஒரு ஆடோட சத்தம் கேக்குது. அது கேட்டு அவ ரொம்ப பயந்து போறா. அவ பயத்துல டார்ச்ச கீழே போட்டுடுறா. என்ன இது, இந்த ராத்திரி நேரத்துல ஆடு இங்க எதுக்காக வந்துச்சு அப்படின்னு அவ நினைச்சு திரும்பி பாக்குறா. மறுபடியும் அவ அந்த லைட்ட அங்க பாக்குறா. இது என்னதான் அப்படின்னு சொல்லி பாத்துடணும்னு சொல்லி எவ்வளவுதான் பயம் இருந்தாரோ அவ தைரியமா அந்த லைட் அவளுக்கு தெரியற அந்த இடத்து பக்கமா நோக்கி போறா. யார் அது, என் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி இவ்ளோ பயம் இருந்தாலும் தைரியமா அவ முன்னாடி போய் பாக்குறா. அந்த பயங்கரமான ஆடு அங்க நின்னுட்டு இருந்தது. ஓ ஓ, அங்கிள் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த பயங்கரமான ஒரு ஆடு இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா அந்த ஆடு பக்கமா போய் நிக்கிறா. அதுக்கப்புறம் ஆடு மேல கை வச்சு பாசமா அதுகிட்ட அவ ரொம்ப நல்லா நடந்துக்கிறா. நீ கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கோ. சுமன் கண்ணுல அவளுக்காக பாசத்தை பார்த்த உடனே அந்த ஆடு கூட சுமன் பக்கமா போயிடுது. நீதான் அந்த சபிச்சப்பட்ட அந்த ஆடா? நான் அந்த பயங்கரமான சபிக்கப்பட்ட ஆடுதான், சரியா? அந்த பேயி எனக்கு தான் சாபத்தை கொடுத்துச்சு. நான் அந்த பேய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆடாதான் இருந்தேன். அந்த பேய் என்ன எப்பவும் ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த பேய் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நானு இந்த காட்டுக்கு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பேய் என்ன தேடிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயை நான் தனியா அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு நிரந்தரமா அது எனக்கு இப்படி சாபத்தை கொடுத்துருச்சு. சுமன் பேயோட கதை கேட்ட உடனே ரொம்ப கவலைப்படுறா. எனக்கு உன் கதை நல்லா புரியுது. நான் உன்னை காப்பாத்துறேன், சரியா? நான் உனக்கு உதவி பண்ண நினைக்கிறேன். அந்த பேய் எங்க இருக்கோ நீ எனக்கு காட்டுறியா? நீ என் கூட வருவியா? அப்படி சொன்ன உடனே ஆடு கூட சுமன் கேட்டதுக்கு சரின்னு சொல்லி அவளை கூட கூட்டிட்டு போகுது. அந்த ஒரு காட்டுக்குள்ள ஆடும் இப்போ சுமனும் 2 பேருமே பேயோட வீட தேடி நடந்து போறாங்க. அவங்க பண்ண இந்த பயணம் அவ்ளோ ஈஸி இல்ல. அவங்க நடந்து போயிட்டு இருந்த அந்த பாதை ரொம்பவே கஷ்டமான ஒரு பாதையா இருந்தது. ஆனாலும் இந்த பயணத்துல அவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் நின்னு கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க. கடைசியா ரொம்ப நாள் நடந்து போன பிறகு அவங்க பேயோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பேயோட வீட்டுக்கு முன்னாடி போய் ஆடு கத்த ஆரம்பிக்குது. ஆடு கத்துறது கேட்ட உடனே பேய ரொம்ப சந்தோஷப்பட்டு சீக்கிரம் வந்து கதவை திறக்குது. என்னோட ஆடு, என்ன மன்னிச்சிடு. நான் உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த என்ன செல்ல ஆடை என்கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை நாள் நான் ரொம்ப தனியா இருந்தேன் தெரியுமா? நீ என்னோட ஆடை இங்க கூட்டிட்டு வந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. நீ இவ்ளோ நல்ல வேலை மாறி போனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதோட சாபத்துல இருந்து இதுக்கு விடுதலை கிடைக்குமா? ஆடுக்கு அந்த சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேய் மறுபடியும் மந்திர சொல்ல ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் அந்த ஆடு அழகா மாறிடுது. வெள்ளையா அழகான கண்ணு இருக்க ஆடா மாறிடுது. அன்னில இருந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறாங்க.